வீட்டுல மனசு திட்டிட்டு இருப்பா, வேலையில போஸ் கத்திட்டு இருப்பான், ரோட்டில் ஒருவன் சண்டை கிழப்பான். 4 பேர் 4 விதமா கதைப்பான். இது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் அமைதியாக கடந்து போகும் ஆண்கள் ஜடங்கள் தான். கட்டினா என்ன கட்டு, இல்லாட்டி எனக்கு ஒரு கல்லறை கட்டண்ட காதலி சொல்லு. காதலி கிட்ட போய் அவளுக்கு காதலின் அப்பாவும் தம்பியும் அண்ணாவும் கண்டதையெல்லாம் என்னட்ட கேட்க, சாதி எண்ணும் இனமண்டும் மதமண்டும் அந்த சாக்கடை எல்லாத்தையும் அடிச்சு எறிஞ்சு தாலி கொண்ட கட்டி அவளை வீட்டுக்கு கூட்டி வந்து, ஊத்தின தேத்தண்ணிக்கு ஏனம்மா சீனிக்கு பதிலா உப்பா போட்டனி என்று நான் கேட்க, ராணி மாறி வாழ்ந்த என்ன கூட்டிட்டு வந்து கொடுமையாடா படுத்துறா என்று மனசி சொல்லி அழ, சிரிச்சு கொண்டே அமைதியா பார்த்து கொண்டிருக்கிற ஆண்கள் ஜடங்கள் தானே. நடந்து போனா என்ன தம்பி விளையாடுவான, பஸ்ல போனா என்ன தம்பி பஸ்லயா போறீங்க கண்டுவாங்க, பைக்ல போனா எத்தனை நாளைக்கு பைக் கண்டுவானுகள், கார்ல போனா திமிரு பிடிச்சவன் கண்டுவானுகள். எது செஞ்சாலும் எதையாவது சொல்ற இந்த சமூகத்துக்கு முன்னாடி அமைதியாவே கடந்து போற ஆண்கள் ஜடங்கள் தான். படிச்சு முடிய வேலை இல்லையாண்டுவானுங்க, வேலைக்கு போனா கல்யாணம் இல்லையாண்டுவானுங்க, கல்யாணம் கட்டினோடனே பிள்ளை எங்கேண்டுவானுகள், பிள்ளையும் பிறந்தா பிறகு பிள்ளை குளப்படி என்றுவானுங்கள். எதையாவது எப்பயுமே சொல்லி கொண்டிருக்கிற சொந்தக்காரன் மூஞ்சியை அடிச்சு உடைக்காம அமைதியா சிரிச்சு கொண்டே இருக்கிற ஆண்கள் ஜடங்கள் தானே. வீட்டுல சண்டை பிடிச்சா நிம்மதி போகும், ரோட்டுல சண்டை பிடிச்சா மரியாதை போகும், வேலையில சண்டை பிடிச்சா சம்பளம் போகும். செத்து போனாலும் கெத்து போகக்கூடாது இருந்த ஆண்கள் கெத்தும் போய் பாதி செத்தும் போய் நடைபெணமாவே வாழ்ற ஆண்கள் ஜடங்கள் தான். ஆண்கள் மனசுல நினைக்கிறத செய்ய முடியாது, தான் நினைக்கிறவண்ட முடிவெடுக்க முடியாது, வீட்டுல சண்டை பிடிக்க முடியாது, மனைவியோட கோவப்பட முடியாது, அழ முடியாது, முடியாது முடியாது முடியாது. ஆண்களோட வாழ்க்கையில முடியாது என்ற வார்த்தை மட்டும்தான். சிங்கமா இருந்தாலும் சரி, அசிங்கமா இருந்தாலும் சரி, மனிதனா இருந்தாலும் சரி, மண்புழுவா இருந்தாலும் சரி, ஆண்கள் என்ற பிறப்பே ஜடங்கள் தான். ஆண்கள் என்ற பிறப்பே ஜடங்கள் தான். இது கவிதை வரி அல்ல, இது கவி வரி அல்ல, ஒரு ஜடத்தின் வலி வரி. சிந்தித்து செயலாற்றுங்கள். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் அன்புடன்.